ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மாதத்துக்கான மந்த்லி பட்ஜெட் பிளானிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங். நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுடைய சேமிப்பும் சரி, செலவும் சரி, சரியான முறையில் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிளானரில் தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் பிளானிங் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இது வந்து 2024ல் வாங்கினது. 25க்கு புதுசாக வாங்கலை. ஏன்னா இதிலேயே இன்னும் கொஞ்சம் பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களுமே வந்து இதுக்காக பிளானர் வாங்கணும், நோட்டு வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் பசங்களோட நோட் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேப்பர் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்களுமே பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய பட்ஜெட்டு எங்கள் வீட்டுக்கானதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளானிங் வந்து பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மந்த்லி கோல். அந்த மாதத்தில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன கோல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்னுடைய சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20% 30% வந்து கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காயின்ஸாக வாங்குறது, அது இல்லாமல் நகை சீட்டு போடுறது, அது இல்லாமல் வந்து டிஜி கோல்டு மூலமாகவும் நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் வந்து ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து என்னோட பையனுக்காக ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த மாதம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நான் இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தது தான் சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 3000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து நம்ம எப்போவுமே வந்து பிளான் பண்ணிக்கணும். இந்த மந்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. இப்போ சேவிங் சேலஞ்ச் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன டிப்பை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை டு ஃபாலோ 30 டே ரூல் அப்படிங்கிறது. இப்போ 30 டே ரூல்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோன்னா ஒரு 30 நாள் வெயிட் பண்ணி பண்ணுறது தான். இது ரெண்டையும் பண்ணும்பொழுது இங்கே நடக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்களுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே சேவிங் அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறதுனால என்னென்னலாம் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துங்களா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது வந்து எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீமேல் சைல்டுக்கான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக போட்டுட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கும் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சீட்டு, காயின், டிஜி கோல்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து நிறைய தடவை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நகை சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய நகை சீட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சீட்டாக நான் வந்து பிரித்து போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பிஎல்ஐ அப்படிங்கிறதும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபியூச்சருக்காக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூப் அப்படிங்கிறது. இதையுமே பற்றி ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் இந்த வீடியோவை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னுடைய உண்டியல் சேவிங் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு உண்டியல் வந்து சேமிப்பாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களோட பர்த்டேக்காக தனித்தனியாக உண்டியல் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். எங்களுக்கான வெட்டிங் டேக்கான ஒரு சேமிப்பு உண்டியல் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வருடத்திற்கான 52 வீக் சேலஞ்ச் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு 10,000 ரூபாய் 52 வாரத்தில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது இதையுமே தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான சேமிப்புகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. அது ஒன்று வந்து வார செலவுகள், ஒன்று வந்து தினச்செலவுகள், தினமும் ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம். அடுத்தது வார செலவு, அடுத்தது மாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்டகரி பண்ணி அதுக்கப்புறம் தனியாக பிரித்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் போட்டு பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட் போடலை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறைய செலவு ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்ஜெட் போடுறது நல்லதா, பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து தினச்செலவு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து ஒதுக்கியிருக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒரு விஷயத்தை அன்றைக்கி பண்ணுவோம். கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமைக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி மட்டும் தான் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு 1000 ரூபாய் தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாரச்செலவுகள் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அது சரியாக இருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா, காய்கறிகளுக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 400 4 வாரத்துக்கு ரூ. 1600 ஒதுக்கியிருக்கேன். கறிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 500. இப்போ வந்து என்விலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமைக்கிறது ஆல்டர்னேட்டிவா நம்ம சமைச்சோம்னா, இது வந்து நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ். இத வந்து நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொன்னு அப்படின்னு பிரிச்சோம்னா, இந்த ரூ. 2500 எனக்கு வந்து மீதம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸு. இப்போ வந்து மே மாசத்துல குழந்தைங்க வீட்ல இருக்காங்க. இப்படி வீட்ல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளால முடிஞ்சத வீட்லயும் செஞ்சு குடுக்கலாம். இருந்தாலும் கடைகள்ல சில சில ஸ்நாக்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாமே நம்மளால பண்ண முடியாதுங்கிறதுனால, அதுக்கு வந்து வாரத்துக்கு நான் ரூ. 250 4 வாரத்துக்கு ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாசத்துல கொஞ்சம் கூடுதலா ஒதுக்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறப்ப ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். என்னெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குதோ, அந்த ஃப்ரூட்ஸ வந்து நம்ம வாங்கி கண்டிப்பா குழந்தைங்களும் சரி, நம்மளும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால, வாரத்துக்கு ரூ. 250 அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1000 அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 1600, 2000, 1000, 1000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5600 வந்திருக்கு. கண்டிப்பா இதில வந்து பார்த்தீங்கன்னா, 4000 இதுலயே நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 700 வரைக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அத வந்து சேமிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோட இந்த மாதத்தோட எண்டுல இந்த வார செலவுல என்னால எவ்வளோ மிச்சப்படுத்த முடிஞ்சது அப்படிங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாத செலவுகள். இந்த மாத செலவுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரென்ட்ட மட்டும் கொண்டு வரல. ஏன்னா ரீசென்ட்டா உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்க வந்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வீடு வந்து வாங்கிட்டோம். அதுக்கு வந்து இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால, நான் வந்து இங்க வந்து ரென்ட்ட வந்து மென்ஷன் பண்ணல. நீங்க ரென்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரென்ட்டுக்கையும் நீங்க வந்து அ பட்ஜெட்ல கொண்டு வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மளிகை பொருட்களுக்கு வந்து நான் ₹4000 வந்து போட்டிருக்கிறேன். நெறைய பேர் இந்த இடத்துல என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ₹4000ல நீங்க எப்படி ரைஸ் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நான் ரைஸும் சேர்த்து தான் இந்த 4000ல வந்து மாதம் மாதம் பண்ணிட்டுருக்கேன். எப்படின்னா, ஆல்டர்னேட்டிவா பண்ணுவேன். ரைஸ் வாங்கும் பொழுது பொருட்கள் வந்து கம்மியா வாங்கிப்பேன். ரைஸ் எந்த மந்த் வாங்கலையோ, அந்த மந்த் வந்து மளிகை ஜாமான் வந்து கூடுதலா வாங்கிக்கிறேன். இப்படி பண்ணும்பொழுது எனக்கு இந்த ₹4000 வந்து போதுமானதா தான் இருக்கு. அடுத்தது வந்து ஈபி பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ரூ. 500 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் நம்ம பே பண்ணுவோம். எனக்கு வந்து 1000க்குள்ள தான் வந்துட்டுருக்கு. அதனால வந்து இது போதுமானதா இருக்கு. அடுத்து வந்து பால் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1500 போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு ரூ. 50 அப்படின்னா, 30 நாளைக்கு ரூ. 1500 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 மாசத்துக்கு ஒரு தடவ எனக்கு வந்து மாறும். வாங்க வேண்டியது இருக்கும். அதனால ஒரு மாசத்துக்கு 500, 500 + 500 அப்படின்னு எடுத்து வச்சுருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவ தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். வீட்ல வந்து ஒருத்தருக்கு ரூ. 750 அப்படிங்கிற மாதிரி சாரி ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 999 இருக்கு இல்லைங்களா? அது வந்து பே பண்ற மாரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாரி பேக்கேஜ் போடும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகங்கிறதுனால, இப்போ 3 மாசத்துக்கு 3/7 21 2100 வரும். ஒரு மொபைலுக்கு ரூ. 100 ஒரு மொபைலுக்கு ரூ. 100 சொல்லிட்டு நாங்க வந்து போட்டுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல 2 வண்டி இருக்கு. ஸ்கூட்டரும் இருக்கு, பைக்கும் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 500 2 வண்டிக்கும் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ரூ. 2000 தேவைப்படுது. அதனால ரூ. 2000 போட்டிருக்கோம். இதுலயும் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து மீதம் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் இருக்கும். சில சமயங்கள்ல இது முழுமையா தீர்ந்துரும். எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து எப்பவாவது எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பெட்ரோல் போடும்போது இது முழுமையா வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். அடுத்தது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது வெறும் ரூ. 500 தான் போட்டிருக்கேன். ஏன் எமர்ஜென்சிக்கு வந்து ரூ. 500 போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து எமர்ஜென்சிக்குன்னு ஃபண்ட் வந்து 1000 மாசம் மாசம் போட்டிருக்கேன். அதில கொஞ்சம் அமௌண்ட் இருக்கிறதுனால இந்த மாசம் வந்து ₹1000 தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு வந்து ரூ. 1000 போட்டிருக்கேன். ஏன் ரூ. 1000 போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே மந்த்ல நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண குடுத்துருக்குறோம். சாரி இப்போ மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு புக்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து ரேப்பர் வாங்கி போடுறது, லேபிள் ஒட்டுறது, இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ₹1000 வந்து ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல நான் வந்து மெடிக்கல் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டேன். அதனால இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இதுக்கு வந்து ₹1000 ஒதுக்கியிருக்கிறேன். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கேட்டகரி இல்லாம நம்மளுக்கு வந்து சில தேவைகள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு ரூ. 2000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ₹13,700 வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் டோட்டலா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எனக்கு இந்த மந்த்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 அப்புறம் வந்து வீக்லி செலவு வந்து பார்த்தீங்கன்னா 5600 மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹13,700 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 20,300 வந்து வருது. இதில வந்து கண்டிப்பா என்னால பார்த்தீங்கன்னா, ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் நான் சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இந்த மாதிரி நீங்களுமே பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கான பட்ஜெட்ட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பண்ணிடுங்க. உங்களுடைய சேமிப்பு, செலவு 2மே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய வந்து நம்மளுக்கு வந்து இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து குடுக்கும். அதனால தொடர்ந்து நீங்களுமே பட்ஜெட் பிளான் பண்ணுங்க. என்னுடைய பட்ஜெட் பிளானிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.